வெல்கம் டு விநாயகர் இன்ஜினியரிங் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் அப்ளிகேஷன். அது என்னென்ன அப்ளிகேஷன் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் நேம் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதை டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர், நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர், சம்மரு, ஆடரு, அப்புறம் வோல்டேஜ் டு கரண்ட் கன்வெர்ட்டர், கரண்ட் டு வோல்டேஜ் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லி நிறையா படிச்சிருப்போம். ஆனால் அது எந்த டைப்பில் வருது பாதி பேருக்கு தெரியும். புரியுதுங்களா? மெயினாக ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையரை ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து லீனியர், ஒன்று என்னது லீனியர், இன்னொன்று வந்து நான் லீனியர். அவ்வளோதான். இந்த டைப்ஸில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு தெரியும் இன்வெர்ட்டிங் இருக்குது, நான் இன்வெர்ட்டிங் இருக்குது, அது முன்ன சொன்னது தான். ஆனால் எந்த டைப்பில் வருது அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது வந்து ஆர்ஆர்பி ஜேஇயில் உனக்கு தனியாகவே இருக்குது. ஆர்ஆர்பி ஜேஇயில் உனக்கு என்னது அந்த சிலபஸில் தனியாகவே இருக்கும் லீனியர், நான் லீனியர் அப்படின்னு. அதனால் லீனியரை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும், லானியரை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். லீனியர்னா என்ன, நான் லீனியர் என்னன்னா அதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையரில் லீனியர் அப்ளிகேஷனை பார்க்க போகிறோம். இந்த லீனியர் அப்ளிகேஷன் என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர், நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர், வோல்டேஜ் ஃபாலோவர், லாக் ஆன்டி லாக் ஆம்பிளிஃபையர், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்பிளிஃபையர், இன்வெர்ட்டர், இன்டகிரேட்டர், டிஃப்ரென்ஷியேட்டர், கரண்ட் டு வோல்டேஜ் கன்வெர்ட்டர், வோல்டேஜ் டு கரண்ட் கன்வெர்ட்டர், இத்தனை அப்ளிகேஷனுக்கு இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இந்த நேமை மறந்துடாதீங்க. மறுபடியும் சொல்ல இன்வெர்ட்டிங், நான் இன்வெர்ட்டிங், வோல்டேஜ் ஃபாலோவர், லாக் ஆன்டி லாக், இன்ஸ்ட்ருமெண்டேஷனு, அடுத்தது இன்டகிரேட்டர், டிஃப்ரென்ஷியேட்டர், கரண்ட் டு வோல்டேஜ், அப்புறமேட்டு வோல்டேஜ் டு கரண்ட் கன்வெர்ட்டர். இது எல்லாமே எந்த அப்ளிகேஷனில் வரும் அப்படின்னா லீனியர் அப்ளிகேஷனில் வரும். இந்த இதை ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா படித்து ஆகணும். புரியுதுங்களா? ஏன்னா இது தனி செப்பரேட் டைட்டில் இன் ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாம். ஓகேங்களா? லீனியர் அப்ளிகேஷன் அது எந்த டைட்டிலில் வர்றதும் அப்படின்னா நார்மலாக ஆம்பிளிஃபையர் மோட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் ரெண்டு மோடில் ஒர்க் ஆகும். திருப்பி இங்கே வருவோம். ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் ரெண்டு மோடில் ஒர்க் ஆகும். ஒன்று வந்து ஆம்பிளிஃபையர் மோட், ஒன்றுக்கு பேர் என்ன ஆம்பிளிஃபையர் மோடு. ஓகேங்களா? அடுத்த ஒன்று சுவிட்ச் மோட் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கு. புரியுங்களா? ஆம்பிளிஃபையர் மோடு எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு லீனியர் அப்ளிகேஷனுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் கொஸ்டின் தான். அடுத்தது சுவிட்சிங் மோடு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நான் லீனியர் அப்ளிகேஷனுக்கு. இப்போ நான் சொல்கிறது புதுசு தான். உங்களுக்கு முக்கால்வாசி பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறது புதுசாக தான் தெரியும், ஆனால் படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ லீனியர், நான் லீனியர். லீனியர் எந்த மோடில் ஒர்க் ஆகும் அப்படின்னா ஆம்பிளிஃபையர் மோடு. நான் லீனியர் எந்த மோடில் ஒர்க் ஆகும் அப்படின்னா சுவிட்சிங் மோடில் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போ லீனியர் அப்ளிகேஷனை மட்டும் நம்ம பார்க்கறதால என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆம்பிளிஃபையர் மோட் அப்படின்னா என்ன அப்படின்னா very narrow linear region of the op-amp is characterized. புரியுதுங்களா? ஸோ வெரி நேரோ லீனியர் ரீஜன் ஆஃப் த op-amp is characterized. ஓகேங்களா? இது வந்து நேரோ ரீஜன் எப்படி அப்ளைன் பண்ணுறோம் அப்படின்னா நெகட்டிவ் ஃபீட்பேக் பாத் டு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர், நெகட்டிவ் ஃபீட்பேக் பாத் டு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர். ஓகேங்களா? இதுதான் என்னது லீனியர் அப்ளிகேஷன். ஸோ இன்புட் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா லீனியராக இருக்கும். லீனியருக்கு நம்ம இந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம். புரியுதுங்களா? லீனியராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் லீனியரை பற்றி பார்ப்போம். ரைட்டுங்களா? ஸோ அடுத்து நான் லீனியர். ஸோ நான் லீனியரை பொறுத்தவரை நான் என்ன சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு சுவிட்சிங் மோடில் ஒர்க் ஆகும். நான் லீனியர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா சுவிட்சிங் மோடில் ஒர்க் ஆகும். நான் லீனியர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா சுவிட்சிங் மோடில் ஒர்க் ஆகும். அதுதான் ஃபர்ஸ்ட் லைனாக உங்களுக்கு நான் இங்கே சொல்லியிருக்கேன். சுவிட்சிங் மோட், நான் லீனியர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா சுவிட்சிங் மோட், ஒர்க்ஸ் இன் சுவிட்சிங் மோட். ஓகேங்களா? இதுதான் என்னது நான் லீனியர். இதோட ஆப்ரேஷன் உங்களுக்கு அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னா நான் லீனியர் ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணும். நான் லீனியர் இன்புட் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்களுக்கு நான் லீனியராக இருக்கும். அடுத்தது நார்மலாக உங்களுக்கு இதுதான் நான் சொல்லியிருக்கேன் தெரியுங்களா,
இங்கே பாருங்கள் பாசிட்டிவ் சேச்சுரேஷன் ஆர் நெகட்டிவ் சேச்சுரேஷன். எப்போ non-linear operation occurs when operation amplifier output reaches positive saturation அப்படி இல்லைனா நெகட்டிவ் சேச்சுரேஷன். பாசிட்டிவ் சேச்சுரேஷன் அப்படின்னா நெகட்டிவ் சேச்சுரேஷன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் புதுசு உங்களுக்கு, இதுவும் புதுசு. ஸோ non-linear operation occurs when operation amplifier output reaches either positive saturation or negative saturation. இப்போ எக்ஸாம்பிள், இது எக்ஸாம்பிள் எதுக்கு? non-linear. ஜீரோ கிராஸ் டிடெக்டர், நான் ஜீரோ கிராஸ் டிடெக்டர், வோல்டேஜ் கம்பேரிட்டர், சிமெட்ரிகர். அடுத்தது பாருங்க பர்சீவ் ரெக்டிஃபையர், அப்புறமேட்டு மல்டி வைப்ரேட்டர். உங்களுக்கு தெரியும் அஸ்டேபிள், மோனோஸ்டேபிள், பைஸ்டேபிள். இதை பற்றி நம்ம கிளாஸில் சொல்லியிருக்கோம். அஸ்டேபிள், மோனோஸ்டேபிள், பைஸ்டேபிள். இதை ப்ரிசிஷன் ரெக்டிஃபையரில் ஆர் சூப்பர் diode with the combination of op-amp as voltage follower and diode. So super diode with the combination of op-amp as voltage follower and diode. இதுவும் நீங்க புதுசா படிக்கிறீங்க, இதுவும் நீங்க புதுசா படிக்கிறீங்க. ஸோ காம்பினேஷன் ஆஃப் வோல்டேஜ் ஃபாலோவர் அண்டு டயோடு எது? ப்ரிசிஷன் ரெக்டிஃபையர் ஆர் சூப்பர் டயோட். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் எல்லாமே படித்த டைட்டில் தான். பட் படித்த டைட்டில்லேயே நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எந்த கண்டென்ட் ரொம்ப முக்கியமோ அந்த கண்டென்ட்டை மட்டும் எடுத்து சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் ஒவ்வொன்றத்தை பற்றி நான் என்ன பண்ணுறேன், டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம அகாடமிக்கில் டெக்னிக்கல் எஸ்ஐ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஆர்ஆர்பி, ஜேஇ, எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாமுக்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அப்போது ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். விருப்பமுள்ள மாணவர் கீழே வந்து ஒரு லிங்க்ஸ் இருக்கும், அப்புறம் நம்பரும் இருக்கும். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கால் பண்ணி சேர்ந்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.